ரொம்ப டென்ஷனா இருக்காங்க பாவம் சார். உண்மையிலே தாங்க முடியல சார். இப்ப வந்து 4 ஜோடியை செலக்ட் பண்ண போறோம். அதுல வந்து 4th லெவல் ஓட்டு வந்து நிறைய விழுந்திருக்கு. அதுல 4th லெவல் யாரு அப்படின்னு என்னோட ஏஞ்சல், அது வந்து நம்ம MM2ல ஆடின ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் தான் வந்து உங்க படத்துல ஒரு குழந்தை கேரக்டர் பண்ணா, அவங்க தான் உங்களுக்கு வந்து கொடுத்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஐ திங்க் போலாமா? என்ன சஞ்சீவ், தயவு செய்து போயிடுங்க மாஸ்டர், பாவம் இவங்கலாம். ஓகே அனௌன்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. நான் முதல்ல திறந்து பார்க்கறேன், எனக்கே டென்ஷனா இருக்கு. மேல போன தேவதை இருக்குல்ல, அவளோட ரிப்பன் இது. சரி, ஃபார் சேஞ்சுக்காக இதுல யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள ஒரு 2 பேரை கூப்பிட்டு யார் வின் பண்ணிருக்காங்கன்னு அவங்கள விட்டு சொல்ல சொல்லுவோம். நீங்க 2 பேரும் வாங்க, இதை அனௌன்ஸ் பண்ணுங்க. நல்ல ஆளு. அதாவது யார் வின் பண்ணிருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. And the 4th level is ஆசிஃப் அண்ட் பாவனா. இப்படிலாம் அப்போ எமோஷனாய் அழுவணும் இந்த நேரத்துல, கண்ணெல்லாம் டேஸ் வரணும், அதெல்லாம் வரவே இல்லையே. சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸ். ஏன்னா எங்களை நம்பி ஓட்டு போட்டு ஃபைனல்ஸ் அனுப்பிச்சதுக்கு கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீணாக்காம நாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். இல்ல, நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு கூப்பிடும்போது நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா உங்க பேர்? சோ அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இல்ல? வேற யாருக்கும் அனௌன்ஸ் பண்ண வந்த மாதிரி திடீர்னு எங்க பேரு படிக்க. சரி, வாழ்த்துக்கள். சோ வாழ்த்துக்கள் ஆஷிஃப் அண்ட் பாவனா, ஃபைனலுக்கு ரெடியா இருங்க. 4th லெவல்ல இருக்கீங்க. பட் வீடு டச் பண்ணோம் சார். இது வந்து 40 lakhs உட ஹவுஸ் சார். சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் லக். தேங்க்யூ மாஸ்டர். Alright, okay, so ஆசிஃப் and பாவனா செமிஃபைனல்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கு முழுக்க அவங்களோட முயற்சியும் உங்களோட ஓட்டு மட்டும் தான் காரணம். நீங்க ஓட்டு போட்டதுனால தான் ஆசிஃப் and பாவனா செமிஃபைனல்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. So ஆசிஃப் and பாவனா, congratulations, நீங்க ஃபைனல்ஸ்க்கு போயிட்டீங்க. அண்ட் வழக்கம் போல உங்களோட ரிசல்ட் டைரக்டா அனௌன்ஸ் பண்ணாம குண்டக்க மண்டக்க செய்யறதே இவரோட ஸ்பெஷாலிட்டியா போச்சு. உங்களையே கூப்பிட்டு உங்களோட ரிசல்ட் உங்களே அனௌன்ஸ் பண்ண வச்சாரு. சோ thank you so much பார்த்திபன் சார். கிக்கி என்னமோ ரொம்ப நேரமா கேட்கணும் தவிச்சிட்டு இருக்கா. அந்த பொக்கேவை ஏன் நீங்க கீழே வச்சீங்க? கேளுங்க. அது எப்படி நீங்க வெச்சிட்டீங்களா? அது எப்படி நீங்க வைக்கலாம்? இல்ல, அது என்னன்னா பொக்கே வந்து கொஞ்சம் உயரமா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் குட்டையா இருக்கதை நான் விட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க 5.4னாங்க. அப்புறம் கேட்டேன், உண்மையிலேயே 5.4 ஆன ஹீல்ஸோட சேர்த்துனாங்க. அப்படி தெரிஞ்சா நான் ஹீல்ஸோட சேர்த்து ஒரு பொக்கேன்னு சொல்லிருப்பேன் நான். சரி, திடீர்னு கடவுள் வந்து உங்ககிட்ட ஏதாவது வரம் கேட்டா என்ன கேட்பீங்க நீங்க? இந்த கேள்விக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்டா எப்படி? டான்ஸே ஆட தெரியாத நானு இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வின் பண்ணி அந்த 40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வீடு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் 35 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சின்ன வீடாவது கிடைச்சா போதும். அதே சார், அதுல ஒரு 5 லட்சத்தை குறைச்சிங்க. இல்ல, சின்ன வீடுக்கும் பெரிய வீடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. சூப்பர் சார், சூப்பர். Alright, so இங்க ப்ரோகிராம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய குண்டக்க மண்டக்க பதில்கள், ரொம்ப விவகாரமான விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு, மாசாவா இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாநாட மயிலாட சீசன் 6. சார் சொல்லுங்க சார், நேஷனல் அவார்ட், அதாவது உங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டுனா எனக்கு தெரியும். ஏன்னா நான் நேஷனல் அவார்டு வாங்கும்போது அதோட லைஃபே டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் எப்படி இருந்து உங்களுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்க? டிவில வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னுடைய முதல் படத்துக்கு தேசிய விருது. முதல் படம் புதிய பாதை ரிலீஸ் ஆனாலே போதுங்கிறதா என்னுடைய மனநிலை. அந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் ஓடினாலே போதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. தேசிய விருதுங்கிறது சத்தியமா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கிடைச்ச உடனே ஒன்று அழுதேன், அதான் உண்மை. இந்த உலக அழகெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் எமோஷன் அதை நான் வந்து ரொம்ப அழுதேன். அது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் தான் முதல்ல மிஸ்டர் சுந்தரம்னு சொல்லிட்டு, நான் இப்ப கூட சொன்னேன் காட் ஃபாதர் அப்படின்னு சொன்னா பாக்யராஜ் சொல்லிட்டு, அதை கொஞ்சம் பிரிச்சு காடு ஃபாதர்னு பிரிச்சோம்னா பாக்யராஜ் காட்னு சொன்னோம்னா இவரை தான் நான் ஃபாதர்னு சொல்ல முடியும். அவர் இல்லைன்னு நிச்சயமா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதனால அவர் மூலமா தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. நான் வந்து 2 முறை தேசிய விருது வாங்கியிருக்கேன். ஒன்னு வந்து என்னுடைய முதல் படத்துக்கும், இன்னொன்னு வந்து ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படத்துக்கும் 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் நான்.
அது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டுக்கு இமீடியட்டா அழுதுனே தவிர இது வருஷம் நான் வாங்கிடுவேன்ற நம்பிக்கை வந்தது. ஒரு ரொம்ப திமிரு தெம்புலாம் ஜாஸ்தி இருந்தது. நான் போய் வாங்க போகும்போதே அடுத்த வருஷம் நான் மறுபடியும் வருவேன்னு நினைச்சேன். பட் பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு நான் அடுத்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. 90ல வாங்கினா 2000ல தான் வாங்கினேன். அப்புறம் தான் அதோட பெருமையும் அதோட கஷ்டமும் நமக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கிடைச்சிருச்சு இல்ல. அப்புறம் நான் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேன். ஆனா இந்த 2 தேசிய விருதை விட நான் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணது என்னுடைய பொண்ணு தேசிய விருது வாங்கும்போது. கீர்த்தனா அது மனசுக்கு மட்டுமே சந்தோஷம், நான் விருது வாங்கினது. பட் என் பொண்ணு விருது வாங்கும்போது அது என் உயிருக்கே கிடைச்ச சந்தோஷமா இருந்தது. அது உங்க டாக்டர் கிடைக்கும் போது அவளுக்கு அது மீனிங் தெரிஞ்சது? அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன் நானே திமிரோதான் வாங்குறேன்னா அவங்க இன்னும் என்ன மாதிரி 10 மடங்கு திமிர்ல எடுத்திருப்பாங்க. அவங்க தேசிய விருது வாங்குறது ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான். அவங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்க சார்? 3 பேரும் இப்ப லைலால விஸ்காம் படிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபிலிம் டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு அப்பவே இருக்கு. நல்லா நடிச்சோம்னா நடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு. நான் அடிக்கடி என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு படத்துல நல்லா நடிச்சிடலான்ற நம்பிக்கையில. பட் என் பொண்ணு முதல் படத்துக்கு நல்லா நடிச்சிட்டாங்க, அதனால போதும்னு அவங்க விட்டுட்டாங்க. போதும் வேண்டாம். சூப்பர். சார், ஒரு டைரக்டரா நீங்க ரொம்ப ஒரு கூலான ஒரு டைரக்டர் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நான் திட்ட மாட்டேன், ஒன்னும் பண்ண மாட்டேன்னு. ஒரு ஃபாதரா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப கூலான டேடா இல்ல அங்க சில விஷயங்களை நீங்க கண்டிப்பீங்களா? இல்ல, நான் நிச்சயமா கண்டிப்பேன். ஆனா என்னுடைய குழந்தைங்க எனக்கு கண்டிக்கிற அளவுக்கு என்ன வைக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு அப்பாங்கிற பெருமையே என்னுடைய குழந்தைங்க தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பெத்ததுனால மட்டுமே நம்ம அப்பா இட மாட்டோம். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு பாருங்க. அதுல இப்போ நான் அவங்கள போங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். அவங்கள கண்டா எனக்கு நிறைய பயம். என்ன பார்த்து அவங்க பயப்படுறதை விட அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்திருக்கும்ன்றது ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். ஏதாவது ஒரு சின்ன தவறுனா கூட அவங்களுக்கு எதிர்க்க செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப டென்ஷனாவே இருக்கா சார்? அப்படியே டென்ஷன், ஜெயிச்சிருவோமா அனுஷான்னு ஒரு பொண்ணு முகத்திலே பாத்தீங்கன்னா டென்ஷனா இருக்கு. என்னோட 10th 12th ரிசல்ட் கூட நான் பயந்ததே இல்ல, தூங்கிட்டு தான் அந்த ரிசல்ட் வரும்போது கூட. பட் இப்போ ஓவர் நர்வஸா இருக்கு. சோ நீங்க இது மாதிரி நர்வஸா எப்பயாவது இருந்திருக்கீங்களா? அதர் than the release of your first film after that? நான் இப்ப கூட அப்படிதான் இருக்கேன். வித்தகன்ற என்னுடைய படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் அந்த படத்துக்காக ஒரே படத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கேன். ஃபைன் டியூனிங் வாங்க, கடைசி வரைக்கும் அதை அழகா டியூன் பண்ணிட்டே இருக்கும். 2 மணி நேரம் 12 நிமிஷத்துல அந்த படத்தை பினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். பட் இன்னமும் போய் அதாவது சரி பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஒன்ஸ் படம் தியேட்டருக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை பலிக்கணும்னா நான் உழைக்கணும். இந்த கிடைச்ச இந்த 2 மாசத்துக்குள்ள இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன். அதனால அந்த பயம் எனக்கு இப்பவும் இருக்கு. There's another question. வித்தகன் நான் நெட்ல பார்க்கும்போது வித்தகன் with the gun அப்படின்னு was it your idea by any chance? நிச்சயமா என்னோட ஐடியா தான். இந்த மாதிரி மோசமான ஐடியா மத்தவங்களுக்கு வரவே வராது, எனக்கு மட்டும் தான் வரும். இளைஞர்கள்னா என்னன்னா அறிவுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கறவங்க தான் இளைஞர்கள். பர்டிகுலரா பெண்கள். நான் பெண்களை பல இடத்துல ஐஸ் வைக்கிறது அவங்க லுக் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு மனுஷன் கிட்ட அவனுடைய அறிவு, அவனுடைய ஹியூமர் சென்ஸ் இதெல்லாம் தான் பெண்கள் ரசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வித்தகன் பெண்கள் ரசிக்கிற ஒரு படமா இருக்கும். நாங்க நீங்க பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கு. நீங்க பாடினா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பேசுற மாதிரி இருக்கும். நீங்க பாடி காமிங்க, பேசுற மாதிரி இருக்கா இல்லையா நான் சொல்றேன். இல்ல அதனாலதான் நான் பாடுறதே கிடையாது, அந்த முயற்சியே போறது கிடையாது. ஒரு சாங் ஏ கலா கலா கண்ணடிச்சா கல கல்லா வா தலா தலா லட்ச ரூபாய் கொடுக்கலா. சார் கவிதை சார், நம்ம கிறுக்கல்கள் என்னுடைய புத்தகத்துல நிறைய கவிதைகள் இருக்கு. ஆனா அதுல இருக்க ஒரு கவிதை எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துச்சு. கவிதைங்கிறது ஒரு பெண்ணை பார்த்தோன்னா நமக்கு சாதாரணமா அழகா உன் கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கவிதை எழுதலாம். ஆனா நான் அதுல மதர் தெரசா பத்தி ஒரு கவிதை எழுதிருந்தேன். அந்த கவிதை கல்கட்டால இருக்கிற மதர் தெரசாவோட ஆசிரமத்துல கூட அந்த கவிதையை எழுதி வச்சு கீழே பார்த்திபன் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அந்த கவிதை